அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் ஆல் டு சிட்டி உமன் ஸ்டிச்சஸ் சேனல். போன வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, நான் இந்த வயசில் ஒரு தப்பு பண்ணிட்டேன், அதனால் என்னால் வீடியோ போட முடியல. இனி அடுத்த வீடியோவில் நான் என்ன தப்பு பண்ணேன், அதனால் என்ன பாதிப்படைஞ்சேன் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி தாங்க அதுக்குண்டான சந்தர்ப்பம் கிடச்சிச்சு. சரிங்களா, நான் என்ன தப்பு பண்ணேங்கிறது இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதனால் வீடியோ பார்க்குறவங்க ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அது என் வயசில் வீடியோ பார்க்குறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வீடியோவாகவும் இருக்கலாங்க. சரிங்களா, ஏன்னா நான் தப்பு பண்ணது என்னை ரொம்ப பாதிச்சிருச்சு. 3 மாதம் என்னால் வீடியோ போட முடியல. இது 30 வருஷத்து உழைப்புங்க எனக்கு தையல் தொழிலில். சரிங்களா, எத்தனையோ பெண்கள் என்னால் பயனடைஞ்சிருக்கிறாங்க. நிறைய பேர் கடை வச்சுருக்குறாங்க. நிறைய பேர் சுய சம்பாதியத்தில் வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அவங்களையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு நம்மளோட சுய சம்பாதியத்துக்குண்டான ஒரு தொழிலை நம்ம எப்படிங்க விட்டுட்ருக்க முடியும்? அதனால தான் எனக்கு தெரிஞ்சது மற்றவங்களுக்கும் நம்ம சொல்லி கொடுப்போமே அப்படிங்கிறதுக்காக தான் நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்தேங்க. எனக்கு என்னென்ன அதுக்கு மெட்டீரியல் வேணும்னு தெரியாது. எங்கள் பையன்கிட்ட சொன்ன பாருங்க, பிளாக் போர்டு, மைக்கு, ஃபோனு எல்லாமே வாங்கி கொடுத்துட்டாங்க. எனக்கு கட் பண்ணி தைச்சி காமிக்கிற வேலை மட்டும்தான். சரிங்களா, அந்த மாதிரி இருக்கும்போது நான் நடுவில் ஒரு தப்பு பண்ணிட்டேங்களா, என்னால் இப்போ வீடியோ போட முடியாமல் ஆயிடுச்சு. இன்னுமே எனக்கு த்ரோட் சரியில்லாமல் இருக்குது. சரிங்களா, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டு வரேன். இன்னும் மெடிசன் சாப்பிட்டுட்ருக்கேன். இந்த வீடியோ என் வயசில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு அவேர்னஸ் வீடியோங்க. சரிங்களா, அதனால் வீடியோ எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் நான் என்ன பண்ணேன், இப்போ எப்படி இருக்கிறேங்கிறத சொல்கிறேன். போகலாங்களா வீடியோக்குள்ளே? ஏன் சோக கதையை கேளு தாய்க்குலமே, அம்மா தாய்க்குலமே அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட வேண்டியதாக போயிடுச்சுங்க. நான் அந்த மாதிரி ஒரு தப்பை பண்ணிட்டேங்க. யாருமே இப்படி பண்ணுன்னு சொல்லி நான் தப்பு பண்ணீங்க, நானாக முடிவெடுத்து. ஆனால் இது தப்புன்னு தெரியாமல் தான் நான் போனதுங்க. இந்த அளவுக்கு முடியும்னு நானும் எதிர்பார்க்கல. ரொம்ப ஆசைப்பட்டு பிரியப்பட்டு நான் இதை செஞ்சேன். கடைசியில் என்னாச்சுன்னா, என் வயசு எனக்கு இப்போ 63+ங்க. அதனால தான் நான் என் வயசுக்கு இந்த மாதிரி தப்பு செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னேன். ஏன்னா நான் வயசு சொல்லலை இல்லைங்களா, இது வரைக்கும் என்ன மாதிரி இருக்கிறவங்க அப்படின்னு மட்டும்தான் சொல்லிகிட்டு இருந்தேன். எனக்கு இப்போ 63+ ஆகுதுங்களா. அப்போ இந்த வயசில் நான் செஞ்சது தப்பு செய்யக்கூடாது, அதுக்காக தான் நான் இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னு சொன்னேன். நான் செஞ்ச தப்புனால எங்கள் பையன் வெளிநாட்டிலேருந்து அம்மா ஐசியூவில் இருக்கிறாங்களே அப்படின்னு அடித்து பிடிச்சி, அப்போ இஸ்ரேல் ஈரான் வாருங்க, ஃப்ளைட்டெல்லாம் நிறுத்தி வச்சுருந்த சமயம் கஷ்டப்பட்டு அவங்க ஏரோப்ளைனை பிடிச்சி எங்கூட 10 நாள் இருந்து, எவ்வளோ சிரமங்க நான் பண்ண தப்புனால. எத்தனை பேர்த்துக்கு அலைச்சல். நான் என்ன பண்ணேங்கிறது சொல்லட்டுங்களா? இந்த சொந்தக்காரர் எல்லாமே சேர்ந்து ஒரு பாத யாத்திரை போகலான்னு முடிவு பண்ணாங்க. எப்போயுமே அவங்க வருஷம் போகிறவங்க தான். நான் மட்டும்தான் இந்த வருஷம் புதுசாக போனேன். அவங்க வருஷம் நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கிறாங்க. நாங்கள் கோயம்புத்தூர் காந்திபுரத்துலேருந்தே மருதமலை வரைக்கும் நடந்து போவாங்க. அவங்க மருதமலைக்கு நடந்து போகிறாங்க அப்படிங்கிற நாள் வரும்போது, எங்களோட வீட்டு சொந்தத்தில் ஒருத்தருக்கு உடம்புக்கு சரியில்லாமல் ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுங்க. அவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் இருந்தால் நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நடந்து வரேன்னு சொல்லிவிட்டு நான் வேண்டிட்டேங்க. என்னோடய வேண்டுதல் தான் அது. சரிங்களா, அப்போ நான் என்ன பண்ணேங்க, என்னால் காந்திபுரத்துலேருந்து நடந்து வர முடியாது, நான் வடவள்ளியிலேருந்து வேணால் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவங்கக்கிட்ட சொல்லியிருந்தேன். சரின்னு சொல்லிவிட்டு நான் வடவள்ளி வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து அவங்களோட ஜாயின் பண்ணி மருதமலை வரைக்கும் நடந்து போனேங்க. அடிவாரம் வரைக்கும் நடந்து போயிட்டேன். அங்கே போன உடனே என்னாச்சு, அங்கே தேவஸ்தான பஸ் இருக்குதுங்க மேலே போகிறதுக்கு. மருதமலை மேலே ஏறுறதுக்கு பஸ் இருக்குது. விசேஷ நாட்களில் அவங்க காரு, பைக்கு எதுவுமே மேலே விட மாட்டாங்க. ஒரு கார் கீழே வந்தால் ஒரு கார் மேலே விடுவாங்க. இப்போ காருமே லைனாக நின்றுட்டுருக்கும், மணிக்கணக்காக வெயிட் பண்ணி தான் மேலே வருவாங்க. வயசானவங்க வர முடியாதவங்கெல்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கெல்லாம் வெயிட் பண்ணி அப்புறம்தான் அவங்க மேலே கார் வரும். சரிங்களா, அதனால் நாங்கள் என்ன பண்ணோங்க, தேவஸ்தான பஸ்ஸுக்கு போகலாம் அப்படிங்கிறக்காக போய் நின்னோங்க. அங்கே பார்த்தா பெரிய க்யூ நின்றுட்டு இருந்தது. பஸ்ஸுக்கே 1 மணி நேரம் நிற்க வேண்டியதாக போச்சு. சரி, நம்ம பஸ்ஸுக்கு 1 மணி நேரம் நிற்கிறதுக்கு நம்ம கடகடன்னு மேலே நடந்து போயிடலாமேன்னு சொல்லிட்டுங்க, வடவள்ளியிலேருந்து மருதமலை வரைக்கும் நடந்து போய் மருதமலையிலேருந்து திருப்பியும் ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போயிட்டேங்க. எவ்வளோ ஒரு
ஸ்ட்ரெஸ்ஸான வேலை பாருங்கள். எனக்கு அப்போ தெரியவே இல்லை நம்ம செய்கிறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. மருதமலை நடந்து போகும்போதும் வடவெளியில் 2-3 இடத்துல உட்காந்து போனேங்க. திருப்பியும் படி ஏறும்போது ஒரு 10 படி ஏறுறது, அப்புறமா கொஞ்சம் நேரம் உட்காருறது, திருப்பி ஒரு 10 படி ஏறுறது, அப்புறம் கொஞ்சம் நேரமாக உட்காருறது, இப்படியே ஏறி எப்படியோ ஒரு வழியாக மேலே போயிட்டோம். எங்கள் தங்கச்சி கூட சொன்னால் கூட வந்துட்டு உன்னால் முடியலன்னா நீ பஸ்ஸில் வந்திருக்கா அப்படின்னு சொன்னான். நான் தான் இல்லை, எனக்கு அப்போ வந்து அவ்வளோ பெரிய சிரமம் தெரியல. கொஞ்சம் உட்காந்து ஏறினங்காட்டிக்கு ரொம்ப சிரமம் தெரியாத இருந்தும் நான் அப்படியே மேலே ஏறிட்டேங்க. மேலே ஏறி போனால் அங்கே போனால் பெரிய க்யூ நிற்கிது சுவாமி பார்க்குறக்கு. உச்சிக்கால பூஜைக்கு வேறு நடை அடைச்சிட்டாங்க. அப்படியே சிமெண்ட் ஷீட் கடிய காற்றும் இல்லை, அங்கங்கே தான் ஃபேன் ஓடுது. அப்படியே ரொம்ப நேரம் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே லைனில் நின்றுட்டேங்க. அப்போ தண்ணி கொண்டு போன தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு அப்படியே லைனில் நின்று அப்புறமா நட திறந்தோன்னே கடகடான்னு போயிட்டோம். உள்ளே போய் சாமியை கும்பிட்டு வெளியில் வந்து உட்காந்தோம். எல்லாம் நல்ல விதமாக தான் நல்லா பண்ணிகிட்டு இருந்தோங்க. அப்புறம் வெளியில் வந்து நாங்கள் கீழே வரும்போது காரில் வந்துட்டோம். தம்பி வந்து தங்கச்சி பையன் காரில் வந்தான். அப்புறம் அவன் கூட கீழே வந்துட்டோம். அந்த மாதிரி சௌரியமாக வந்துட்டோம். ஏறிட்டோம், இறங்கும்போதும் நல்லா வந்துட்டோங்க. அப்புறம் கீழே வந்து எங்கள் ஆளுங்கெல்லாம் ஒரு விளக்கு பூஜை வச்சுருந்தாங்க. விளக்கு பூஜைக்கு இது மருதமலை முருகர் கோயிலுங்கிறதுனால வேல் பூஜை வச்சாங்க. அந்த வேல் பூஜை கூட நான் வந்து உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேங்க, வீடியோ போட்டிருக்கிற ஷார்ட்ஸில். அது 2-3 மாதத்துக்கு முன்னாடி மார்ச் ஃபஸ்ட் வீக்கில் நடந்ததுனால அப்போ போட்டிருப்பேன் நான். சரிங்களா? நீங்கள் என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த வேல் பூஜை நடந்தது இருக்கும். அந்த வேல் பூஜையிலையும் என்னால் கீழே உட்கார முடியாது. டேபிள் போட்டிருந்தது எல்லாமே ஃபுல் ஆகிடுச்சுங்களா. நான் வந்து கீழே உட்கார முடியாதுன்ட்டு நான் சும்மா நின்றுட்டு வேடிக்கை பார்க்கலான்னு நின்றுட்டுருந்தேன். அப்போ எங்கள் ரிலேட்டிவ் பையன் வந்து நீங்கள் ஏன் சும்மா நிற்கிறீங்க, நீங்களும் வேல் பூஜைக்கு உட்காருங்கன்னு சொல்லிவிட்டு கீழே வாழை இலையெல்லாம் போட்டு எங்களை உட்கார வச்சிட்டேன். நம்மளை தேடி வந்து சொல்கிறாங்களே அப்படின்ட்டு நம்ம வேண்டான்னு மறுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நானும் கீழே உட்காந்துட்டேங்க. கீழே உட்காரவும் அவங்க அந்த பூஜைக்கு உண்டான பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்து வாழை இலையில் வச்சுட்டாங்க. அப்பா என்னால் உட்காரவே முடியலைங்க. உட்காந்து பூஜை பண்ணவே முடியல, அபிஷேகம் பண்ணவே முடியல. ஃபஸ்ட்டு விபூதி அபிஷேகம் பண்ணாங்க. விபூதி அபிஷேகமெல்லாம் என்னால் ஸ்ட்ரெயிட்டாக சமணங்கால் போட்டு உட்கார முடியல. நான் என்ன பண்ணேன், ஒரு சைடு காலை நீட்டி உட்காந்து அந்த மாதிரி பண்ணிகிட்ருந்தேன். இடுப்பை வளைச்சி அபிஷேகம் பண்ணிகிட்ருந்தேன். அதுவும் கொஞ்சம் நேரம் முடியல. திருப்பி கடைசியில் வேலை எடுத்து மடி மேலே வச்சுட்டு நான் அபிஷேகம் பண்ணேன். சரி சாமி ஒன்றும் கோவிச்சுக்காது அப்படின்னு சொல்லி நானாக சமாதானப்படுத்திட்டு நான் வந்து விபூதி அபிஷேகம் பண்ணினேங்க வேலுக்கு. அப்புறம் குங்கும அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம் இவ்வளவும் பண்ணி முடிக்கிறதுக்கு 2 மணி நேரத்துக்கு பக்கமாகிடுச்சுங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு திருப்பியும் எழுந்திரிச்சு எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க. நல்லா நைட்டு சாப்பிட்டோம். அப்புறம் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து ஒரு 2 நாள் நல்லாவே இருந்துச்சு. எல்லாத்துக்கிட்டையும் ரொம்ப பெருமையாக சொல்லிகிட்டு இருந்தேன். நான் வந்து இந்த மாதிரி பாத யாத்திரை போயிருந்தேன், எனக்கு இது வரைக்கும் ஒன்றும் ஆகலை, எனக்கு காலெல்லாம் ரத்தம் கட்டலை, படி ஏறி போனேன் அப்படின்னு எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தேங்க. ஒரு 3ஆவது நாள் எனக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக ப்ரீதிங் ப்ராப்ளம் இருந்துச்சு. சரி எனக்கு ஏற்கனவே ப்ரீதிங் ப்ராப்ளம் இருக்குது, ரொம்ப வருஷமாக இருக்குது. அதனால் நான் பெருசாக எடுத்துக்கல. கால் வந்து கொஞ்சமாக இந்த தொடக்கிட்ட மட்டும் ஒரு மாதிரி ரத்தம் கட்ட மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ப்ரீதிங் ப்ராப்ளமும் இருக்கவும் நாங்கள் வந்து இங்கே எங்கள் பக்கத்து எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு டாக்டர்கிட்ட போனோங்களா. அவர் என்னங்கிறாரு, ஏங்க நீங்கள் ஏன் வடவள்ளியிலேருந்து நடந்து போனீங்க, ஒண்டிப்புத்தூர்லேருந்தே நடந்து போயிருக்க வேண்டியது தானே அப்படிங்கிறாரு. நானும் ஐயோ சார் என்ன இப்படி சொல்கிறீங்கன்னா, ஏங்க இந்த வயசில் போய் நீங்கள் நடந்து போயிருக்கிறீங்க, உங்களுக்கு நியாயமாக இருக்கா, முடியுமா அதெல்லாம் அப்படின்னு அவர் திட்டினார். இதெல்லாம் நடந்து போகக்கூடாது இப்படியெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் எனக்கே தோணுச்சு, ஐயோ நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சொன்னார், நீங்கள் அவ்வளோ தூரம் நடந்து போயிருக்கிறீங்கல்ல, உங்களுக்கு 5 நாளைக்கு இப்படி தான் இருக்கும், 5 நாள் கழித்து தான் உங்களுக்கு வலி கம்மியாகும் அப்படின்னாரு. மாத்திரையெல்லாம் கொடுத்தாருங்க. சரின்னு நான் மாத்திரையெல்லாம் வாங்கிட்டு வந்து 5 நாள் சாப்பிட்லான்னு நினச்சேன். ஆனால் 2 நாள் தான் சாப்பிட்டேங்க. 3ஆவது நாளே பயங்கர ப்ரீதிங் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. நெஞ்சுக்கிட்ட வலிக்குது, காலெல்லாம் வந்து 2 காலும் ரத்த கட்டிடுச்சு. அதாவது முழங்காலுக்கு மேலே அந்த தொடையிலிருந்து கீழே வரைக்கும் ரத்தம் கட்டிடுச்சுங்க. மூச்சும் பயங்கரமாக திணறுது, மூச்சு விடவே முடியல.
திருப்பியும் டாக்டர்கிட்ட போனால் அவர் சொன்னார், சரி ஒரு இசிஜி எடுத்து பாருங்கன்னாரு. இசிஜி எடுத்தால் பயங்கரமாக வேரியேஷன் வருது. சரி நீங்கள் உடனே ஒரு கார்டியாலஜி பாருங்கள் அப்படின்ட்டாங்க. அப்புறம் வேறு வழி இல்லைங்களா, அடுத்த நாள் கார்டியாலஜி பார்க்க ஒரு பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூரில் பிஹெச்சி ஹாஸ்பிட்டல் இருக்குங்களா, அங்கே போயிட்டோம். அங்கே போய் பார்த்த உடனே பயங்கர ப்ரீதிங் ப்ராப்ளம் ஆகி எனக்கு அந்த ஆக்சிஜனில் சின்ன மாஸ்க் இருக்குது பார்த்திங்களா, அது வச்சாங்க. அது வச்சும் எனக்கு பத்தலை. ஐயோ எனக்கு மூச்சு விட முடியலன்னு அப்படியே படுத்து பிறண்டுட்டுருக்குறேன். அப்புறமா பெரிய மாஸ்க்கு வச்சு அப்போ தான் கொஞ்சம் கூலாக காற்று வரவும் நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழித்து மறுபடியும் ரொம்ப சஃபகேட்டடாக இருந்ததுன்னு சொல்லிவிட்டு என்னை ஐசியூக்கு மாற்றிட்டாங்க. இப்போ 2 நாள் ஐசியூவில் வச்சாங்க. அப்புறம் பார்த்தா லங்ஸில் நீர் கோத்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் உண்டான ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. அப்புறம் எங்கள் பையன் வேறு வெளிநாட்டில் இருக்கிறாங்க, அம்மா ஐசியூவில் இருக்கிறாங்கன்னு உடனே அவங்க அங்கேருந்து அடித்து பிடிச்சி, அப்போ வேறு ஈரான் இஸ்ரேல் போர் வேறு, நிறையா ஃப்ளைட் எல்லாமே கேன்சல் பண்ணிட்டாங்க இல்லைங்களா. ஏதோ அவங்களோட புண்ணியம் கொஞ்சம் ஃப்ளைட் அவங்களுக்கு இருந்துச்சு. அப்புறம் அந்த ஃப்ளைட்டை பிடிச்சி இங்கே வந்து என் கூட இருந்து, அப்பா எவ்வளோ பேர்த்துக்கு சிரமங்க. நைட்டு கூட ஒரு ஆள் இருக்க வேண்டியது, பகல் எங்கள் ஹஸ்பண்ட் வேறு தனியாக வீட்டில் இருக்கிறாரு, அவருக்கு சாப்பாடுக்கு கஷ்டம், எத்தனை பிரச்சனைங்க ஒரு ஆள் படுக்க போனால். அதனால் நம்ம உடம்பை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணுங்க. தயவுசெய்து நான் இந்த வயசில் எல்லாத்துக்குமே சொல்கிறது அப்படி தாங்க. நீங்கள் விரதம் இருக்கணும், ஒன்றும் கம்பல்சரி கிடையாது. கடவுள் வந்து விரதம் இருங்கன்னு யாரையும் சொன்னதில்லை, சரிங்களா. உங்களால் முடிஞ்சால் கொஞ்சம் நேரம் சாப்பிடாமல் இருந்துட்டு ஏதாவது லைட் ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. சுத்தமாக விரதம்னு இருக்காதீங்க. ஏன்னா எங்கள் சொந்தக்காரருக்கெல்லாம் விரதம்னு இருந்து காலில் நிறைய ப்ராப்ளம் ஆகிடுச்சு, கண்ணில் பவர் கம்மியாயிடுச்சு. ஆனால் அவங்களுக்கு வந்து நம்ம விரதத்தினால தான் அப்படிங்கிறது தெரியுறதில்ல. அவங்க குழந்தைங்களுக்கெல்லாம் அவ்வளோ சிரமங்க. அவங்கள கண் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகணும், இங்கே வந்து வேலையை பார்க்கணும், அவ்வளோ சிரமம். நம்ம பண்ணுற தப்பு நம்ம குழந்தைகள தான் ரொம்ப பாதிக்குது, அவங்க தொழிலை பாதிக்குது. அதனால் எனக்கு வந்து இது ஒரு பெரிய பாடங்க, நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. கோயிலுக்கு இஷ்டப்பட்டால் நம்ம முடிஞ்சால் நம்ம கோயிலுக்கு போகலாம், சரிங்களா. நான் வந்து தையல் கிளாஸ் வச்சிட்ருக்கும்போதே நான் அதிகமாக கோயிலுக்கு போக மாட்டேன். கடவுள் பக்தியெல்லாம் இருக்குது, ஆனால் நான் வந்து கோயிலுக்கு போக மாட்டேன். நான் நினச்சிக்குவேன், கோயிலுக்கு போனால் சாமி எங்கிட்ட கோவிச்சுக்கோ, முன்னேவே நான் பிஸியாக வச்சுருக்கிறேன், நீ அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு நீ என்னை பார்க்குறதுக்கு எதுக்கு வந்த அப்படின்னு சாமி கோவிச்சுக்கோம் அப்படின்னு சொல்லி நானும் எனக்குள்ளே சமாதானமாயிட்டு ரொம்ப பிஸியாக இருப்பேங்க. ஒரு வேலையை விட்டு அடுத்த வேலைன்னு ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருப்பேன். ஏன்னா கடவுள் அந்த அளவுக்கு என்னை பிஸியாகவும் வச்சுருந்தாரு. அதனால நான் வந்து அப்பப்போ நன்றி சொல்கிறதுக்கும் எனக்கு டைம் கிடைக்கும்போது கோயிலுக்கும் போயிட்டு தான் வருவேன். இன்னத்து நாள் தான் போகணும், இப்போ இந்த டைம் இருக்கணும் அப்படிங்கிறதுனால என்ன முடியுமோ அதை தான் வேண்டிக்கணும். இந்த மாதிரி பாத யாத்திரை வரேங்கிறதெல்லாம் வேண்டி எவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சு. கோவிச்சுக்க மாட்டேன், நானே நினச்சி பார்க்கல இந்த அளவுக்கு நான் போய் மாட்டுவேன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா வீடே திருப்பதி வாசலே வைகுண்டங்கிற மாதிரி வீட்டுக்குள்ளேயே இருக்கிறேன். நான் இன்னும் கோயிலுக்கு எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பிள்ளையார் கோயிலுக்கு மட்டும்தான் போயிட்டு வருவேன். அதுவும் எப்பாச்சும் ஒரு நாளைக்கு தான் போவேங்க. இந்த டைமுக்கு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அந்த கோயில் திறந்து இருக்கும்போது ஏதோ ஒரு நேரம் போயிட்டு வருவேன், அவ்வளோதாங்க. ஹார்ட் ப்ராப்ளம்னா சாதாரண ஹார்ட் ப்ராப்ளம் இல்லைங்க. எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தாங்க, ஏஞ்சியோ பண்ணாங்க, பெட்டு சிடி ஸ்கேன் பண்ணாங்க, இவ்வளவும் பண்ணி கடைசியில் பார்த்தா எதுவும் இல்லை, நல்லா இருக்குது, ஹார்ட் வால்வு வீக்காக இருக்குது அப்படின்னு மட்டும்தான் சொன்னாங்க. எனக்கு வந்து ரொம்ப வருஷமாகவே ப்ரீதிங் ப்ராப்ளம் இருக்குது. அந்த ப்ரீதிங் ப்ராப்ளத்தோடு நான் நடந்து போகவும் எனக்கு இவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சு. என் தப்பு எனக்கே தெரியுதுங்க, மறுபடியும் தான் ரியலைஸ் பண்ணேன். அது வரைக்கும் எனக்கு சுகர் இல்லை, ப்ரெஷர் இல்லை, என் பாடியை நான் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் நடந்து போனது ஒன்று தாங்க பெரிய தப்பு, சரிங்களா. அது அவ்வளோ தூரம் நடந்து போனது உலகமாக தப்பு பண்ணிட்டேன். நான் தப்பை உணரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் தான் நான் ஹாஸ்பிட்டலில் 10 நாள் அட்மிட் ஆனதும், இப்போ 3 மாதமாக வீடியோ போடாதது எல்லாமேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மெடிசன், பவர்ஃபுல்லான மெடிசன் சாப்பிட்ருக்கேன். அதனால் எனக்கு வந்து அப்பப்போ டயர்ட் ஆயிடுதுங்களா, போய் படுத்துக்குவேன். பேக் பெயின் வரும், பேக் பெயின் வந்தால் டாக்டர் போய் படுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் நான் போய் ரெஸ்ட் எடுக்க போயிடுவேன். இப்படி தான் என் வாழ்க்கை போயிட்டுருக்குதுங்க. இப்போ இந்த மே முடிஞ்சு ஜூன் மாதத்தில் இப்போ தானே ஆரம்பிச்சிருக்குதுங்க, கொஞ்சம் பரவாயில்ல, பழைய ஆக்டிவாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் இருக்குது. இனி வந்து கரெக்டாக வீடியோ போடணும் அப்படின்னு நான் மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்குறேங்க. என்னால் முடிஞ்சு சின்ன சின்ன வீடியோவாவது உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பேங்க. ஏன்னா இன்னும் நிறைய பேர் இருக்காங்க என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸு, அவங்கெல்லாம் எதிர்பார்த்துட்டே இருக்கிறாங்க வீடியோ எப்போ போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு.
அந்த சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் புதுசாக பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் கண்டிப்பாக நான் வீடியோ போடுவேன். ஏன்னா இவ்வளவு தெரிஞ்சு வச்சுட்டு நம்ம சும்மா இருக்கிறோமே, போட்ட வீடியோவே தான் திருப்பி போட போகிறோம். இப்போ அட்வான்ஸாக நிறைய போடுறாங்க சின்ன சின்ன இது எல்லாமே. ஆனாலும் நம்ம பழசு தான் இல்லைங்களா? இப்போ எல்லாமே பழைய காலம்தான் அப்படியே திரும்பி வருது இல்லைங்களா? அதனால் நான் ப்ளவுஸு தான் மெயினுங்க. ஏன்னா இப்போ எங்கள் தங்கச்சி, எங்கள் சம்மந்தி அவங்க எல்லாமே ப்ளவுஸு தைக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. நீ பரவாயில்லக்கா, தெரிஞ்சங்காட்டிக்கு நீ 1 மணி நேரத்தில் தைச்சிட்ற, நாங்கள் போய் ப்ளவுஸ்க்கு இவ்வளோ சார்ஜ் வாங்குறாங்க, நாங்கள் போய் எங்களுக்கு கொடுக்க முடியலங்கிறாங்க. எவ்வளோ பிரச்சனைங்க இருக்குது. அதனால் கண்டிப்பாக வீடியோ நான் போடுவேங்க. நீங்களும் இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த மாதிரி தப்பெல்லாம் செய்யாதீங்க. உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க, முடியாததை நினச்சி கூட பார்க்காதீங்க. ப்ளவுஸு தைச்சி பழகிக்கோங்க. நான் உங்களுக்கு வீட்டில் இருக்கிற லேடிஸ்க்கு எல்லாமே சொல்கிறது அதாங்க. கண்டிப்பாக ப்ளவுஸு தைச்சி பழகியே ஆகணுங்க. ஏன்னா இப்போ டெய்லர்ஸ் இருக்கிற பிஸிக்கும் அவங்க வாங்குகிற காசுக்கும் நிச்சயமாக உங்கள்கிட்ட ஒரு மிஷின் இருந்துச்சுன்னு வைங்க, நீங்களே உங்கள் ப்ளவுஸு தைச்சிக்கலாம். 1 மணி நேரம் தாங்க ஆகும் மேக்ஸிமம் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு. மீறி போனால் 1.5 மணி நேரம். சரிங்களா? நீங்கள் பழகிறவங்க ஸ்லோவாக தைக்கிறதுனால ஒரு 1.5 மணி நேரம் ஆகலாம். 2 மணி நேரம் ஆனாலுமே சரி, நீங்களாக தைச்சி பழகுங்க. எனக்கு அதுதான் ரொம்ப ஆசைங்க. எல்லா பொண்ணுங்களும் ப்ளவுஸு சுடிதார் தைச்சி பழகணும் அப்படின்னு சொல்லிட்டு. சுடிதார் கூட இப்போ நிறைய ரெடிமேடு கிடைக்கிது, ரெடிமேடு வாங்கி போட்டுக்கலாம். சரிங்களா? ஆனால் ப்ளவுஸ் மட்டும் நம்மளாக தைச்சி போட்டால் தான் அதில் ஒரு திருப்தியும் சந்தோஷமும் இருக்கும். நம்ம தைச்சிட்டு நம்ம போட்டு பார்த்து சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் வந்தால் நம்மளே அதை பண்ணிக்கலாம். எவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் டெய்லர்ஸ் தைச்சாலும் ப்ளவுஸில் வந்து சின்ன சின்ன மிஸ்டேக் வரதான் செய்யும். சரிங்களா? நீங்கள் இப்போ டிவி சீரியலே பாருங்கள், ஒவ்வொருத்தர் பெரிய பெரிய ஹீரோயின்ஸ் எல்லாம் போட்டு வராங்களே, அவங்க ப்ளவுஸை பாருங்கள் எப்படி சுருக்கு வருது. நான் மெயினாக அதைத்தான் பார்ப்பேங்க. அவங்க ப்ளவுஸ் எப்படி இருக்குது என்ன அப்படின்னு தான் பார்ப்பேன். சரிங்களா? அதனால தான் நீங்கள் தைச்சி பழகிக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன தப்பையும் செய்யாதீங்க. சின்ன வயசுக்காரருமே நீங்கள் உங்களோட தொழிலை வேலையெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரியெல்லாம் வேண்டுதலுக்காக போகாதீங்க. சரிங்களா? உங்களால் முடிஞ்சது செய்யுங்க, தைக்கிறத விட்டுறாதீங்க தயவுசெய்து. இந்த வீடியோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் தையல் பழகுங்க. தையலுக்கு வயசெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஏன்னா கண்ணாடி போட்டு கூட தைச்சிக்கலாம். இப்போ நாங்கள்லாம் கண்ணாடி போட்டுட்டு தான் தைக்கிறோம். அதனால் தைச்சிக்கலாம் தாராளமாக. சரிங்களா? கண்டிப்பாக சாதாரண மிஷின் ஒன்று வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. வீட்டில் வாங்கி வச்சு நீங்கள் தைச்சி பழகுங்க. நீங்கள் யாராவது இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு ரெட் கலர் பட்டன் வருங்க, சப்ஸ்கிரைப்னு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே ஆளுங்கிற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். சரிங்களா? நீங்கள் என்னோடய வீடியோஸ் எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் ஓரளவுக்கு நல்லா போடுவேங்கிற நம்பிக்கை எனக்கே இருக்குது. அது வந்து மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் நான் போடுவேன். சும்மா வீடியோ ஏதோ போடணுமே அப்படிங்கிறதுக்காக நான் போட மாட்டேன். கண்டிப்பாக மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் வீடியோ போடுவேங்க. சரிங்களா? தயவுசெய்து இந்த வீடியோ பார்க்குறவங்க, உங்களோட வாழ்க்கை நம்ம கையில் தான். இனி நம்ம வந்து உடம்பு எப்படி சொல்லுதோ அந்த வழிக்கு தான் நம்ம போகணும். நம்ம வழிக்கு உடம்பு கொண்டு வரக்கூடாதுங்கிறது எனக்கு ஒரு பாடம் ஆயிடுச்சு. சரிங்களா? அதனால் நம்ம உடம்பை நம்ம தான் கேர் பண்ணிக்கணும். உடம்பு இருந்தால் தான் எதுவுமே பண்ண முடியும். ஆரோக்கியம்தான் நமக்கு மெயின், ரொம்ப முக்கியம். நம்மளோட ஆரோக்கியம் நமக்கு ரொம்ப முக்கியங்க. அது இப்போ எனக்கு 10 நாள் ஹாஸ்பிட்டல்லேருந்து வரவும் தான் அது வந்து தெளிவாக புரிஞ்சே வந்துச்சு. சரிங்களா? இப்போ இந்த வீடியோலேயே நான் உங்களுக்கு ஒரு சுடிதார் பேண்ட்டே தைச்சி காமிச்சிட்டேன். இதனோட டாப்பும் தைச்சிருக்கிறேங்க. இந்த டாப்பு தைச்சி காமிச்சிருக்கிறேன். இந்த டாப்புக்கு வந்து கழுத்துக்கு கேன்வாஸ் வச்சு எப்படி திருப்புறது அப்படிங்கிறது தான் நான் இனி அடுத்த வீடியோவில் போடலான்ட்டு இருக்கிறேங்க. இப்போ இந்த வீடியோவை பேண்ட்டு தைக்கிற வீடியோ உங்களுக்கு கிளியராக வேணும்னா சொல்லுங்கள். நான் வந்து அடுத்த வீடியோலேயே நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணி எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு போடுறேன். சரிங்களா? இப்போ வந்து நான் உங்களுக்கு சும்மா ஜஸ்ட்டு நான் பேசிகிட்டே உங்களுக்கு அதை தைச்சி காமிக்கிறேன். நிறைய பேர்த்துக்கு அது புரியாமல் இருந்திருக்கலாம். நான் உங்களுக்கு அது எப்படின்னு சொல்லிவிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நான் தைச்சி காமிக்கிறேன். சரிங்களா? அடுத்த வீடியோவில் நான் வந்து கழுத்துக்கு டாப் தைச்சி காமிச்சிருக்கேன். அதுக்கு வந்து கழுத்துக்கு கேன்வாஸ் வச்சு எப்படி திருப்புறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ காமிக்கிறேன். சரிங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் என்ன மாதிரி ஏஜ் உள்ளவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சால் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா. சரிங்களா?
இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கூடவே ஆல்ங்கிற ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருங்க. மீண்டும் இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாங்க. அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.